மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஏரன் டிவி. நம்ம வந்திருக்க இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சோங் ஹரப்பன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்திருக்க இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சோங் ஹரப்பன். ஆனால் இது ரெஸ்டாரண்ட். ஸோ தஞ்சோங் ஹரப்பன் வந்து அந்த சைடில் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஒரு சீ சைட் மாதிரி. வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம வந்த இடம் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல அழகான இடம். இதுதான் தஞ்சோங் ஹரப்பன் பாட் கிளாங் ஸ்லாங்கோ, மலேசியாவில் ஒரு இடம் இருக்குது. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டம் சொல்ல இது இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. என்ன ஒரு நல்ல என்ஜாயான ஸ்பாட்ஸ் தான் இதெல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா சொக்காக இருக்குது. வாங்க கீழே இறங்கி போவோம். கப்பனா வந்து இன்றைக்கி லீவுனால, பப்ளிக் ஹாலிடேனால கப்பனா வந்து தக் போட்டாக இருக்குது. அந்த ப்ராச்னா இது பார்க்கிங் பண்ணிக்காங்க. போட்டுனா போகுது, ஆனால் வெளியூருக்கு போகிறாங்க உங்களுக்கு. அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தீவு இருக்குது. கிரேப் ஐலேண்ட் சொல்லுவாங்க. மலாயில் வந்து புலாக்கத்தாம்னு சொல்லுவாங்க ஒரு இடம். அது நிறைய சீனர்கள் வந்து அங்கே போய் அங்கே என்ன ஒரு விசேஷம்னா வந்து அங்கே சீ ஃபுட் வந்து ரொம்ப பாப்புலரான இடம். அங்கே வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். அங்கே வந்து சீனர் மீனவர்கள் வந்து சீனரோட அங்கே வந்து அங்கே ஒரு வில்லேஜே இருக்குது. ஸோ அதான் அங்கே போவாங்க லீவ் நேரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஹவுஸ் மாதிரி. ஆனால் லைட் ஹவுஸ் இல்லை, இது ஜஸ்ட் ஃபார் த இண்டிகேட்டர் ஃபார் த போட்டுக்குன்னா வரதுக்காக சி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி தான். இப்போ இது லைட் ஹவுஸ் இல்லை. பாருங்கள், ஃபேரி போகுது, அலிபாபா ஃபேரி. இங்கே வந்து மீன் பிடிக்கிற இடம், பாயை வச்சுருக்காங்க, ஜெத்தி மாரி. இது மாதிரி நிறைய கப்பெல்லாம் இருக்குது. கிட்ட போகலாமா? உங்களுக்காக கிட்ட போகலாம். இப்போ பாருங்கள், கல் கேர்ஃபுல்லாக போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இல்லாட்டி கீழே விழுந்தா முடிஞ்சு கதை. போத்தா உடஞ்சி கிடைக்குது கைஸ், பார்த்து தான் போகணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இங்கே காற்று வந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு அருமையான ஸ்பாட்ஸ் தான். இங்கே கடலோட அலை ஓசை கேட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே ஐஸ்கிரீம்லாம் வராங்க. ஸோ ஐஸ்கிரீம்காரங்க நிப்பாட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ரிலாக்ஸாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது, நல்ல அலை. குப்பிங் கொஞ்சம் அது ஒன்றும் சொல்ல முடியாது, குப்பிங்கை வந்து இருக்க தான் செய்யும். நான் ஏன் இங்கே காமிக்கிறேன்னா நினச்சோம் நண்டு நத்திங் வச்சு மாட்டு. இங்கே நிறைய கல் நண்டு இங்கே இருக்குது, ஸ்டோன் கிராப்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்துருக்கேன். கேமரா தெரியுதா என்ன தெரில. ஓ ஓ ஓ ஓ ஓ அல்ல, நல்லா அடிக்குதுங்க. பா, நன்றி அப்பா, சூப்பர் 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 சூப்பர். நல்லா அலை வாங்கிக்க மாட்டேங்குதுங்க. அப்பா, என்ன அலையப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கொஞ்சம் நண்டு இருக்குங்க. வலி கூட்டுறோம் போக்கு. இந்த பச்சை கலர் கல்லுனா நடக்காதீங்க, ரொம்ப வலி கூட்டுறோம் போக்கு. நான் நண்டு நினச்ச மாட்டுறத ட்ரை பண்ணுறேன், மாட்ட மாட்டுது. எனக்கு அப்படி நம்ம அமைதியாக பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்பாட்ஸு, கப்பைங்களாம் வருதுங்க.
காய்ஸ் இங்கே பாருங்க நண்டுங்க, கண்டுபிடிச்ச நண்டு. இந்த நண்டு பேர் தெரிஞ்சா நீங்கள் மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். என்ன நண்டு ட்ரக்கில் உள்ளுக்கு போட்டு இங்கே நல்ல கல்லுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு நண்டு, கேமரா தேர்தான தெரியலையே. கிட்ட காமிக்கிறேன். இல்லை அதுங்க தான். இவர் பாருங்க ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு. இது போய் சேர்ந்து வினிஞ்சிரும் போல இருக்கே. கேட்க மக்களே இப்போ ஒன்று இதுக்கு வந்துட்டோம், மெயின் ஸ்பாட்ஸ்க்கு. இதான் வியூ பாயிண்ட், மெயினாக வியூ பாயிண்ட். கப்பை செயல்பட இருக்குது பாருங்கள். இதான் மலையாள பொருட்கள் சிந்தாய் பந்தாய் கிளாங், அதாவது கிளாங்கோட கடலை நேசிங்க. இதுதான் மெயினான மேப்பு, டூரிஸ்ட் மேப் போட்டிருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னா நம்ம இங்கே தான் அந்த கப்பை கேட்டுருக்குற இங்கே இருக்கிறோம். தஞ்சோங் ஹாரப்பன் சொன்னேனே, அங்கே நான் சொன்னேன் அந்த பீச் கிராப் ஐலேண்ட், கிராப் ஐலேண்ட் இங்கே தான், புலக்கத்தம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபேரி வந்து எடுத்து இங்கே போவோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா போட் இருக்கும், அது நார்த் போட்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ், அப்புறம் இதோ நல்ல ஸ்பாட்ஸ் தான். ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும், ஓகேன்னு சொல்ல முடியும். இதான் மணிகண்டம், மணி ஓடல. நம்ம லைட் ஹவுஸ் வந்து அந்த சைடில் இருந்துச்சு. நான் இப்போ சொன்னேன் அந்த லைட் ஹவுஸ் இல்லை, லைட் இண்டிகேட்டர், லைட் இண்டிகேட்டர் அங்கே இருக்குது. நம்ம அங்கே தான் இப்போ இங்கே வந்துட்டோம். இதுதான் மெயினாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பார்த்தீங்களா அப்போ இதான் சேல் போட்டு சொல்லுவாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாச் கிளாப்னு ஒன்று இருக்குது. இப்படி மக்களே தாண்டிடுவோம். இதான் பாருங்கள், அங்கே க்ரூஸ்லாம் அங்கே நிற்கும். இப்போ க்ரூஸ் இல்லை. இந்த சைடாக வந்து பாட் இருக்குது. இதான் நாட் பாட்னு சொல்லுவாங்க. ஸ்லாங்கோவில் கிளாங்கில் வந்து நாட் பாட். அங்கே பார்த்தீங்களா மக்களே சேல் போட்டு இருக்குது. யாஷ் கிளாப்போட இதுதான் நினைக்கிறேன். தெரியுதா என்ன தெரில, நெட்டிலேருந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்பாட்ஸ் தான். ஜோக்கா நீங்கள் என்ஜாய் பண்ண, நல்லா காற்று அடிக்குது. இது லோட் ஆகிட்டு ஹை தண்ணி வந்த பிறகு ஜோக்காக இருக்கும். தண்ணி இது இருக்க ஏறுது பாருங்கள், தண்ணி இது இருக்க ஏறும். கல்லுன்னா உடஞ்சிச்சு. இங்கே தஞ்சோங் ஹாரப்பனோட மெயின் பாயிண்ட் வந்து இந்த கப்பை தான், சேல் போட்டு பாருங்க. கப்பையை ஜோக்கா வியூ பாயிண்ட் இல்லை, ஜோக்காக இருக்குது. திருப்பி கீழே இறங்கி போமா பார்ப்போம் என்ன அங்கே என்ன கிடைக்குன்னு. காய்ஸ் இங்கே கீழே இறங்கி வந்துட்டோம். நீ முக்கியமான ஒரு இது பார்த்தோம். இது சீக்கு கம்பரை ஸ்லாக்கனான்னு தெரில, இவர் மாறிக்கிட்டார். எனக்கு ஹை டேக்கில் வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்லாக்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹை டேக் வந்துடும். இது தப்பிச்சுக்கோ நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மக்களே இதான் அதோட ஸ்பாட்ஸு. பார்த்துங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது உங்களோட ஃபீலு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்து தெரிஞ்சால் கூட தெரியாது, இந்த வீடியோவில் பார்த்தா கூட தெரியாது. பட் நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு பாட்டு கப்பை நிற்கிது, லோடிங் பண்ணிட்டு. இதான் அதோட பேக் வியூ. அதாவது இது மெயின் ஸ்பாட்டு இதுதான் கப்பையை பாருங்கள். இதான் ஒரு கப்பை, கண்காட்சி பொருள் நல்லா வச்சுருக்கானுங்க. போட்டு இங்கே போட் போயிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்க ஒன்றும் இல்லைங்க, அதே நண்டு இந்த ஓடுறங்க, சின்ன நண்டு ஓடுறாரு. பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அங்கே இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் ஹைட்டட் வந்துடும் அப்புறம் இருக்குது. வந்தோன்னா அதை அவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஸ்னேல் இருக்குது, அது அவங்க கடல் நார்மல் கடல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ அது அப்படி தானே இருக்கும்.
இந்த பாட்ஸு. ஆனால் நல்ல காற்று அடிக்குது, நல்ல காற்று. ஜோக்கா கட்டு நல்லா என்ஜாய் பண்ண நீங்கள் ரிலாக்ஸாக. ஒரு 4 மணிக்கு டைமில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே க்ளோவ் கப் இருக்குது. நிறைய மூட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த கப்பை உள் பார்க்குறீங்களோ ஆள் இருக்காங்க நினைக்கிறேன். பட் வந்து இங்கே ஏற முடியாது. கப்பை பின்னால் பகுதி வாங்க போய் பார்க்கலாம். அதோட நம்ம நல்லா ஃபைபருங்க இந்த பின்னால் பகுதி கப்பை. இப்படி அழகாக ஜோக்கா நிறுத்தி வச்சுருக்கானுங்க பாருங்கள். அப்பா ஜோக்காக தான் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்பை பெரிய கப்பை நிற்குது. கடல் அலைக்கும் கடல் ஓசைக்கும் நல்லா காற்று அடிக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது நல்ல ஸ்பாட்ஸ் தான் இது. இங்கே ஒரு ஸ்பாட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹரப்பான் கொஞ்சம் அந்த சைடு, இப்போ அந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சீன கோயில் தொக்குவங்க பார்க்கலாம். சீனர் கோயில் இங்கே பாருங்க. அதாவது பூலாக்கத்தமோட, அதாவது நார்த் பாட்டோட ஆப்போசிட்டில் இருக்குது. நல்ல லொக்கேஷன் தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்ல முடியாது. பட் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு நீங்கள் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வரலாம். சன்வேயோட எல்லாம் கட்டுறானுங்க, புது ஜெட்டி நினைக்கிறேன். எல்லாம் ஓடுது. இது கொஞ்சம் இங்கே வந்து எல்லாம் மீனவர்கள் இருக்குது. சீனர்களோட மீனவர்களோட இடம் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இதோட சீனா டெம்பிள், சைனீஸ் டெம்பிள் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த மெயினாக இங்கே வந்து சாப்பிட்ற இடம் சாமி கும்பிட்ற இடம். இங்கே கூட சுற்றி பார்க்கலான்னு சொல்ல முடியலை. பட் சும்மா பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம இதோட இன்றைக்கோட டூரிஸ்ட்டு, இன்றைக்கோட ட்ரிப்பு இதான் பாருங்கள். நல்ல வெயில் அடிக்குது. இதான் அதோட மெயின் டூர் அட்ராக்ஷன் இந்த செயில் போட் தான், இந்த கப்பை. அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வருகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.